இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும்
மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். இறை இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 22ஆம் வார சனிக்கிழமை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஓய்வு நாள் என்பது யூதருடைய சமய வழக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று. இது 6 நாட்களில் உலகை படைத்த கடவுள் 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார் என்னும் திருவிவிலிய செய்தியின் அடிப்படையில் அமைந்தது. யூத சமய தலைவர்கள் ஓய்வு நாள் கட்டளைக்கு அளித்த விளக்கங்கள் மக்களுக்கு ஒரு பெரும் சுமையாக மாறியிருந்தது. சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை அவர்கள் மறந்திருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை சட்டம் மனிதருக்கா, மனிதர் சட்டத்திற்கா என்று கேட்டால் மனிதர்கள் சட்டத்திற்காகவே என்பது பதிலாக இருக்கும். இயேசுவின் பார்வை இதிலிருந்து முற்றிலும் மாறானதாக இருந்தது. சட்டம் மனிதரை நெறிப்படுத்த உதவ வேண்டுமே ஒழிய மனிதரை அடிமைப்படுத்தக்கூடாது. அவர் மனிதருக்கே முதன்மை அளித்தார். அதற்காக சட்டங்கள் தேவையில்லை என்று இயேசு கூறவில்லை. இன்று சட்டங்களில் எத்தனை ஓட்டைகள், சாலை விதிகளை கடைபிடிக்காததால் எத்தனை விபத்துக்கள், குற்றவாளிகளை விட்டுவிட்டு அப்பாவி மக்களை கைது செய்து துன்புறுத்தும் அவலங்கள் இன்று அதிகமாகவே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அன்பு சகோதரமே, சாலையில் கைவீசி நடக்க நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அடுத்தவர் உடலை தொடும் அளவிற்கு அல்ல. உணர்வை நம்மிடமிருந்து வெளியேற்ற நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பிறர் மனதை காயப்படுத்தும் அளவிற்கு அல்ல. கோபப்பட்டு நம்மை இயல்பாக்க நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மற்றவர் மனதை பாதிக்கும் அளவுக்கு அல்ல. எனவே நாம் வாழும் சமூகத்தில் சட்டங்கள் நம்மை அடிமைப்படுத்தாமலும் சட்டங்களை நாம் மீறாமலும் நம்மை நெறிப்படுத்தக்கூடிய வகையில் சட்டங்கள் அமைய அருள் வேண்டி இக்கல்வாரி பலியில் ஜெபிப்போம். இறையருளை பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரபுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம் மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவார்த்தைகள் 6 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகி விட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போதும் கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகளென எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். 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 ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார்.
தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். புல்லார் அனைவரையும் அளிக்கின்றார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் முதல் 5 இறை வார்த்தைகள். ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தாரல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இன்றைய வாசகங்களிலே ஓய்வு நாளை குறித்த ஒரு தெளிவை கடவுள் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். ஓய்வு நாள் முன்னுரையில் வாசிக்கப்பட்டது போல யூத மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். அந்த ஓய்வு நாளிலே எந்த ஒரு செயலையும் அவர்கள் செய்வதில்லை. அதை கடவுளுடைய நாளாக, ஆண்டவருடைய நாளாக கடைபிடிக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு அதீத அழுத்தம் கொடுத்து அதை பெரும் சுமையாக மாற்றிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை முதல் வாசகத்தோடு இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. புனித பவுலடிகளார் முதல் வாசகத்திலே சொல்லுகிறார், எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். எது எழுதியுள்ளது அல்லது ஓய்வு நாளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஓய்வு நாளை குறித்து விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதிலே ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிக்க வேண்டும். ஏன் என்பதற்கு பதிலாக தொடக்க நூல் முதல் அதிகாரம் 31வது இறைவார்த்தை பதில் சொல்கிறது. என்னவென்றால், கடவுள் 7ஆம் நாளை புனிதப்படுத்துகிறார். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருந்தார் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் விவிலியம் சொல்கிறது ஆண்டவர் புனிதப்படுத்துகிற பணியை செய்கிறார். எனவே ஓய்வு நாளில் வேலை செய்யல் ஆகாது என்பதல்ல, புனிதப்படுத்துகிற பணியை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்வதற்கான அர்த்தம் இதுதான். ஓய்வு நாளில் கூட மானிட மகன் பணி செய்கிறார். என்ன பணி செய்கிறார்? புனிதமாக்குகிற பணி செய்கிறார், நலமாக்குகிற பணி செய்கிறார், நல்லவற்றை செய்கிறார், மனிதருக்கு ஏற்புடையதை செய்கிறார், கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறார். எனவேதான் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் கூட புனிதப்படுத்துகிற, குணப்படுத்துகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இனி இவர்களே தன்னுடைய சீடர்களை பார்த்து குறை சொல்லுகிற பரிசேயர்களுக்கு இயேசு என்ன பதில் சொல்கிறார்? அல்லது ஏன் இப்படி சொல்கிறார்? ஓய்வு நாள் மானிடமகனுக்கு கட்டுப்பட்டது என்று சொல்லி, ஓய்வு நாள் எனக்குரிய நாள். எனவே எனக்குரிய நாள் மீளப்படுகிற பொழுது அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எனது நாளை, எனது விதிமுறைகளை என் கண் முன்பாக மீறுகிறவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் செய்தது விதி மீறல் அல்ல, அவர்களுடைய சூழ்நிலை அப்படி செய்ய சொல்கிறது. அவர்கள் பசியாய் இருக்கிறார்கள். பசியாய் இருக்கிற எவரும் ஏதாவது கிடைத்தால் உண்ணத்தான் செய்வார்கள். ஒரு சிறு குழந்தை பசிக்கிற பொழுது அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை, கையில் இருப்பதை அது உண்ணுகிறது. தாவீது அரசர் பசியாய் இருக்கிற பொழுது ஒரு முக்கியமான பணியை மேற்கொண்டிருக்கிறார். எனவே அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறார்? குருக்கள் தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை அவர் உண்ணுகிறார். அவருக்கு தெரியும் அது அர்ப்பண அப்பங்கள் என்று. ஆனாலும் ஏன் அதை உண்ணுகிறார்? அவர் பசியாய் இருக்கிறார். ஆண்டவர் பசியாய் இருக்கிற மக்களுக்கு உணவளிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். எங்கெல்லாம் மக்கள் பசியுற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து, வானிலிருந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அப்பங்களை பழுகச் செய்து உண்ண கொடுக்கிறார். எனவே உண்பது என்பது இங்கு விதிமீறல் அல்ல, ஆனால் ஒருவரை குற்றம் சுமத்துதல் தான் விதிமீறல். பரிசேயர்களை இயேசு சாடுவதன் நோக்கம் என்ன? ஒருவரை பழி சொல்லுதல் புனிதமான காரியம் அல்ல. ஓய்வு நாளில் ஒருவர் செய்யக்கூடிய பணி அல்லது ஆண்டவர் செய்த பணி என்பது புனிதப்படுத்துதல். புனிதப்படுத்துதலுக்கு எதிரான காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். ஒருவரை குறை சொல்லுகிறீர்கள். எழுதப்பட்டுள்ளதற்கு மேலாக நீங்கள் போக வேண்டாம் என்று சொன்னால் எது எழுதப்பட்டிருக்கிறது? ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி. அது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை. நான் புனித நாளை புனிதமாக கடைபிடிப்பேன், நான் ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடிப்பேன். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. ஓய்வு நாளை புனிதமாக இன்னொருவர் கடைபிடிக்கிறாரா கடைபிடிக்கவில்லையா என்பது பார்ப்பது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. 10 கட்டளைகளில் இப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஓய்வு நாள் கடவுளுடைய நாள், அதை புனிதமாக கடைபிடி. மற்றவர் புனிதமாக கடைபிடிக்கிறாரா இல்லையா என்று நீ பார்த்து சோதித்தறி என்று சொல்லப்படவில்லை. எனவே எழுதப்பட்டுள்ளதற்கு மேலாக செல்ல வேண்டாம் என்று சொன்னால் உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஓய்வு நாளை நீ புனிதமாக கடைபிடி. இன்னொருவர் கடைபிடிக்கிறாரா கடைபிடிக்கவில்லையா என்பது கடவுளை சார்ந்தது, கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம். அதில் நாம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனது பணியை சரிவர செய்கிறேனா, நான் எனது பணியை நிரம்பர செய்கிறேனா, அதுதான் நான் பார்க்க வேண்டிய காரியமே தவிர்த்து இன்னொருவருக்கு குறுக்காக நிற்பதோ அல்லது கடவுளுடைய பணியை என்னுடைய பணியாக எடுத்துக்கொண்டு செய்வதோ எனக்குரியது அல்ல. இனி இவர்களே, ஆண்டவர் இதைத்தான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறார். ஓய்வு நாள் புனிதமானது உண்மைதான். அந்த புனிதமான காரியத்தை நீ செய், இன்னொருவர் செய்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவரை குற்றம் சுமத்தி அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் நீ சுட்டி காட்டி அவரை காயப்படுத்தி முடமாக்கி விடாதே. முடமாக்குகிற காரியம் எதுவுமே ஆண்டவருக்குரியதல்ல. எனவே தான் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் கூண் விழுந்த கிழவி அவர் எழுப்பி விடுகிறார், கை சூம்பியவருக்கு சுகம் கொடுக்கிறார். யாரெல்லாம் ஓய்வு நாளில் ஆண்டவரை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நலம் கொடுக்கிறார். இனி இவர்களே, ஓய்வு நாளை குறித்து நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற நாளை, அது ஓய்வு நாளாக இருக்கலாம், வேறு எந்த நாளாகவும் இருக்கலாம், அதை நான் புனிதமாக கடைபிடிக்கிறேனா என்பதை குறித்து நான் கவலைப்பட்டால் போதும். அதை இன்னொருவர் எப்படி செய்கிறார் என்பது பார்ப்பது நம்முடைய வேலை அல்ல, அது நமக்காக கடவுள் கொடுத்த வேலை அல்ல. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, ஓய்வு நாளை நீ புனிதமாக கடைபிடி, நீ தூயவராக இரு, ஏனென்றால் நான் தூயவர் என்பதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம். எனவே ஆண்டவருடைய நாளை தூய்மையானதாக கடைபிடிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை நம் ஆண்டவராகிய கடவுளிடத்திலே இப்பொழுது வேண்டி மன்றாடுவோம்.
திரு அவையின் தலைவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இக்கால சூழ்நிலையில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை தூய ஆவியாரின் துணை கொண்டு வெற்றி கண்டிட நீர் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கலங்கரை விளக்கமே என் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதையும். தங்களுடைய சுயநலத்திற்காக அல்லாமல் மக்களுடைய பொது நலத்திற்காகவும் அவர்களுடைய விருப்பத்திற்காகவும் அவர்கள் உழைத்து நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி சென்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களின் எழுச்சியே எம் இறைவா, இளைஞர் இளம்பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு நிறைவான ஆசிரையும் வாழ்வில் லட்சியம் என்ற ஒன்றை கொண்டு செயல்படவும் பெற்றோர்களை இறுதி வரை மதித்து அவர்களை பேணி வளர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் பிறப்பிடமே எம் இறைவா, பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். பயணம் செய்யும் போது உமது காவல் தூதர்களின் துணையும் பராமரிப்பும் எங்களுக்கு கிடைத்திடவும், சாலை விபத்துக்கள் குறையவும், உயிரின் மகத்துவத்தை உணர்ந்து இளம் வயதினர்கள் கவனமுடன் பயணிக்க நீர் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, எமது மாதா தொலைக்காட்சி ஊடகத்திற்காக ஜெபிக்கின்றோம். இந்த ஊடகத்தின் மூலம் உமது நற்செய்தியை உலகெங்கும் ஆட்சி வரும் அனைவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து இப்பணியை செய்யக்கூடிய அருளையும் ஆசீரையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக இப்போது நம்முடைய தேவைகளுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் வேண்டுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனமுள்ளிலும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனமுள்ளிலும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றும் புனிதமான இக்காணிக்கைகளை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி
உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன்,
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனலாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனலாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம்.